அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்கு. உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இது பசியால் அழுகுது, இருடா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பிறந்து ஒரு 4-5 நாள் கூட ஆயிருக்காது. உடனே சொல்லுவாங்க. அடுத்து திடீர்னு ஒரு குழந்தை அழுகும்போது ஏதோ வயிற்று வலின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வயிற்றில் எண்ணெய் தடவுவாங்க, இல்லைன்னா ஏதோ ஒன்று வாய்க்கு கொடுப்பாங்க, சரியாக போயிடும். குழந்தை ஏன் அழுகுது அப்படிங்கிறது அம்மாவுக்கு வந்து பெரும்பாலும் தெரிஞ்சிடும். தெரியலனாலும் அவங்க அங்கே கையை காதை ஏதோ ஒன்று தொட்டு பார்த்து காதை தொடும்போது அழுத காது வலி அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. ஸோ அவங்க அம்மாவுக்கு வந்து நல்லா தெரியுது. அதே மாதிரி தான் நமக்கும் சில குழந்தைகள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் என்னன்னா, நம்மளுடைய குழந்தைகள் வந்து எமோஷன்ஸ். இந்த எமோஷன்ஸ் வந்து ஏன் வருது, அது உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்த கன்வே பண்ண வருது. இப்போ ஒரே ஒரு எமோஷன் பார்ப்போம். உதாரணத்துக்கு இப்போ குற்ற உணர்வுங்கிற ஒரு எமோஷன் இருக்குன்னு வைங்களேன். குற்ற உணர்வுங்கிற எமோஷன் உங்களுக்கு என்ன செய்தியை உங்களுக்கு சொல்லுது அப்படின்னா, ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் செய்யாம விட்டுட்டேன், செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த நான் வந்து செய்யாம விட்டுட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அந்த குற்ற உணர்வு கன்வே பண்ணுது. அல்லது செய்யக்கூடாத ஒரு விஷயத்த நான் செஞ்சுட்டேன், அதையும் கன்வே பண்ணும். இது ரெண்டும் தான் குற்ற உணர்வுக்கு காரணமா 99% இருக்க முடியும். ஸோ அது நம்மகிட்ட என்ன கன்வே பண்ணுதுன்னு பார்த்து, செய்யாம விட்ட விஷயமா இருந்தால் நம்ம செய்யணும், செஞ்ச விஷயமா இருந்தால் அவங்ககிட்ட போய் நாம அதை சார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதான் விஷயம். நன்றி.